பாம்புகளை மட்டுமே பெரும்பாலும் உணவாக சாப்பிடக்கூடிய இதுக்கு கிங் கோப்ரா ராஜநாகம்னு பேர். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இது நாகப்பாம்பு வகையை சேர்ந்ததே கிடையாது. அதாவது நம்ம ஊரில் சாதாரணமாக பார்க்கக்கூடிய நாகப்பாம்புக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அப்படின்னா இது எந்த வகை பாம்பு இனத்தை சேர்ந்தது தெரியுமா? அது தெரியும் போது கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. வாங்க இந்த உலகத்தோட மிக நீளமான விஷப்பாம்பை பற்றி முழுசாக தெரிஞ்சுப்போம். கிங் கோப்ராவில் ராஜநாகத்தில் உலகம் முழுக்க 4 வகைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு சுண்டா கிங் கோப்ரா, இது சுண்டா ஐலாண்ட்ஸில் இருக்குது. அடுத்தது நார்த்தன் கிங் கோப்ரா, இது பாகிஸ்தானில் ஒரு சில இடங்கள்லையும் தாய்லாந்தில் ஒரு சில இடங்கள்லையும் இருக்குது. அடுத்தது லூசன் கிங் கோப்ரா, இது பிலிப்பைன்ஸில் இருக்குது. அடுத்தது நம்ம ஊரில் மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ் கிங் கோப்ரா, இப்படின்னு 4 வகைகள் கிங் கோப்ராவில் இருக்குது. இந்த 4 வகைகளுமே பெரும்பாலும் 12லேருந்து 15 அடி நீளம் வரைக்கும் வளரும். அதிகபட்சம் பார்த்தா 18 அடி நீளம் வரைக்கும் வளரும். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ் கிங் கோப்ரா 18 அடி நீளம் வரைக்கும் வளர்ந்தது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால இதுதான் உலகத்தில் இருக்க விஷப்பாம்புகள்லேயே அதிகப்படியான நீளம் வளரக்கூடிய விஷப்பாம்பு. இதுங்க அதிகபட்சமாக 20லேருந்து 30 ஆண்டுகள் வரைக்கும் வாழும். 10 கிலோ வரைக்கும் எடை வரும். நல்லா புரிஞ்சுக்கிங்க, ராஜநாகம் தான் உலகத்தில் விஷமுடைய பாம்புகளில் அதிக நீளமுடைய விஷப்பாம்பு. அதை விட அதிக நீளம் உள்ளதுன்னா விஷமற்ற அந்த அனகோண்டா இதெல்லாம் வரும். ஆனால் விஷமுடையதில் அதிக நீளம் அப்படின்னா அது ராஜநாகம் தான். இதுங்க ஓஃபியோஃபேகஸ்ன்ற ஒரு இனத்தில் வருது. ஓஃபியோஃபேகஸ்ன்றது ஒரு தனி பாம்பு இனத்தை சேர்ந்தது. உதாரணமாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ் கிங் கோப்ரா இருக்கு இல்லையா, அதோட அறிவியல் பேர் ஓஃபியோஃபேகஸ் கேலிங்கா அப்படின்றது. ஓஃபியோஃபேகஸ்னா ஸ்னேக் ஈட்டர்ஸ், பாம்பு தின்னி அப்படின்னு அர்த்தம். இந்த ராஜநாகத்தோட முக்கியமான உணவே பாம்புகள் தான். குறிப்பாக ரொம்ப கடுமையான விஷம் நிறைந்த பாம்புகளாக கருதப்படுற கட்டு வரியன், கண்ணாடி விரியன், அப்புறம் நாகப்பாம்பு, நல்ல பாம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான கடுமையான விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகள் கூட இதுங்களோட உணவு பட்டியலில் இருக்குது. ராஜநாகம் இந்த கடுமையான விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகளை வேட்டையாடும் போது ஒருவேளை அந்த விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகள் ராஜநாகத்தை கடிச்சிருச்சுன்னா கூட ராஜநாகத்துக்கு பெரும்பாலும் ஒன்றாகாது. ஏன்னா ராஜநாகத்தோட ரத்தத்தில் உள்ள பிளாஸ்மாவில் ஆன்டிவெனம் புரோட்டீன்ஸ் இருக்குது. இந்த ஆன்டிவெனம் புரோட்டீன் அந்த ரத்தத்தில் வந்து கலக்கிற வெனமோட போயிட்டு பைண்ட் ஆகி அதை நியூட்ரலைஸ் பண்ணிடுது. இப்படி உள்ள வர விஷத்தில் உள்ள டாக்ஸிக் என்சைம்ஸ் எல்லாம் அதோட அந்த ராஜநாகத்தோட நர்வஸ் சிஸ்டம், மசில்ஸ் எல்லாம் போயிட்டு தாக்க ஆரம்பித்து சேதப்படுத்துறதுக்கு முன்னாடியே இப்படி பைண்ட் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணிடுறதுனால தான் ராஜநாகம் கடுமையான விஷப்பாம்புகளோட கடியிலேருந்து தப்பிக்குது. ஆனால் இது முழுமையான விஷத்துக்கு எதிரான இம்யூனிட்டி கிடையாது. இது ஒரு பார்ஷியல் இம்யூனிட்டி தான். அதனால ராஜநாகம் பொதுவாக ஒரு கடுமையான விஷத்தன்மை உள்ள பாம்பை எதிர்கொண்டுச்சுன்னா அப்போது அதை கடிச்சிடும். எடுத்தோடனே அந்த பாம்பு இதை கடிக்கிறது முடியாது, இது அதை கடிச்சு இதோட விஷப்பற்கள் மூலமாக நல்ல கடுமையான விஷத்தை அது உடம்புக்குள்ளே செலுத்தி இறுக்கமாக அதை பிடிச்சிக்கும். அந்த பாம்பு, அந்த இறை பாம்பு செயலிழக்கிற வரைக்கும் அப்படி இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த பாம்பு முழுசாக செயலிழந்ததுக்கு அப்புறம் தான் அது விழுங்கவே ஆரம்பிக்கும், சாப்பிடவே ஆரம்பிக்கும். இதனால அந்த கடுமையான விஷப்பாம்புலேருந்து கடி வாங்குறதுலேருந்து ராஜநாகம் தப்பிச்சிடும். அப்படின்னா பெரும்பாலும் விஷப்பாம்புகள்கிட்ட கடி வாங்குறத ராஜநாகம் தவிர்க்க தான் பார்க்கும். அப்படி கடி வாங்கினாலும் ஓரளவுக்கு அதால் மேனேஜ் பண்ண முடியும்னு அர்த்தம். அதே மாதிரி எல்லா பாம்புகளோட விஷத்துக்கு எதிராகவும் இந்த ராஜநாகத்தோட பிளாஸ்மாவில் உள்ள புரோட்டீன் செயல்படாது. உதாரணமாக இப்போ சொல்லப்போனால் இந்த கட்டுவரியன், கண்ணாடி விரியன், நாகப்பாம்பு இதெல்லாம் இந்த ராஜநாகம் வாழ்கிற இடத்துலேயே வாழக்கூடியது. அன்றாட ராஜநாகம் சந்திக்கக்கூடிய பாம்புகள், எப்போதும் அது இரையாக எடுக்கக்கூடிய பாம்புகள். அதனால அதுங்களோட விஷத்துக்கு எதிரான இந்த புரோட்டீன் வேலை செய்யும், ராஜநாகத்தோட புரோட்டீன் வேலை செய்யும். ஆனால் இந்த ராஜநாகத்தோட இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத கடல் பாம்புகள், கடலில் உள்ள விஷப்பாம்புகள், ரேட்டில் ஸ்னேக்கு இதெல்லாம் ராஜநாகம் சந்திச்சதே இல்லைன்றனால அந்த பாம்புகளோட விஷத்துக்கு எதிராக இதுங்களோட உடம்புல உள்ள அந்த புரோட்டீன்ஸ் வேலை செய்யாது. கிங் கோப்ரா மற்ற கடுமையான விஷப்பாம்புகளை மட்டும் இல்லை, கிங் கோப்ராவையுமே வேட்டையாடி சாப்பிடும். அதை விட அளவில் சின்னதாக இருக்கக்கூடிய இன்னொரு கிங் கோப்ராவையும் அது வேட்டையாடி சாப்பிடும். அதாவது இது ஒரு கேனிபல், தன்னினம் தின்னி. இப்படி தன்னோட இனத்தை வேட்டையாடி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அனகோண்டா இருக்கு இல்லையா, அதில் இந்த கிங் கோப்ராவை விட சைஸில் கம்மியாக இருக்கக்கூடிய அனகோண்டாவையும் வேட்டையாடி சாப்பிடுவோம், பைத்தானையும் வேட்டையாடி சாப்பிடுவோம். இப்படி எல்லா பாம்புகளையுமே வேட்டையாடி சாப்பிட்றதுனால தான் இதுக்கு பாம்புகளோட ராஜா, ராஜநாகம் அப்படின்னு பேர் வந்திருக்கு. உண்மையாகவே இது பாம்பினத்தோட ராஜா தான். இப்படி பாம்புகளை வேட்டையாடி சாப்பிட்றதுல ஒரு நன்மையும் இருக்குது. என்னென்னா இப்போ மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் கை, கால், அந்த கால்கள் இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். மீனை சாப்பிடும்போது கூட அதோட துடுப்புகள், மேலே உள்ள அந்த ஃபின்ஸு இதெல்லாம் இருக்கும். அதனால் அதை விழுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ பாம்பு, ஒரு பாம்போட உடல்னு பார்த்தா அது நல்லா நீளமாக இருக்கும். எந்த ஒரு விலங்கை பாம்பு விழுங்குச்சாலும் அதோட உடம்புக்குள்ளே நீளமாக போய் அது செட்டில் ஆகணும். ஒரு பாம்பு இன்னொரு பாம்பையே விழுங்கும் போது அந்த பாம்புகளுக்கு இந்த கால் மாதிரியான அமைப்புகள், உடம்பை விட்டு வெளியில் நீட்டிகிட்டு இருக்கக்கூடிய எந்த தடுப்பும் இல்லைன்றதுனால ஒரு பாம்பை விழுங்குறது, முழுசாக விழுங்கி தன்னோட உடம்புக்குள்ளே செட்டில் பண்ணிக்கிறது ரொம்ப சுலபம். அதனால இந்த ராஜநாகத்துக்கு பாம்புகளை வேட்டையாடுறதுன்றது ஒரு பெனிஃபிட்டும் கூட. இந்த கிங் கோப்ராவோட விஷம் ஒரு நியூரோடாக்சின் தான். அதாவது இது நம்மளோட நரம்பு மண்டலத்தை தாக்கி செயலிழக்க வச்சு மூச்சு திணறலை ஏற்படுத்தி நம்மளை கொல்லக்கூடியது. உலகத்தில் உள்ள பாம்புகள்லேயே ஒரே கடியில் அதிகப்படியான விஷத்தை, அதிக அமௌண்ட் ஆஃப் விஷத்தை உள்ள செலுத்தக்கூடிய பாம்புன்னு பார்த்தா அதுவும் கிங் கோப்ரா தான். இது ஒரே கடியில் 400லேருந்து 600 மில்லிகிராம் அளவுக்கு விஷத்தை உள்ள செலுத்தும். ராஜநாகத்துக்கு அடுத்தபடியாக ஒரே கடியில் அதிகப்படியான விஷத்தை உள்ள செலுத்தக்கூடிய பாம்புன்னு பார்த்தா இன்லேண்ட் டைப்பான் அப்படின்ற ஒரு பாம்பு தான். இது ஒரே கடியில் 110 மில்லிகிராம் அளவுக்கு விஷத்தை உள்ள செலுத்தும். இந்த 2வது இடத்துல இருக்க பாம்பே 110 தான்
செலுத்துது. ஆனால் ராஜநாகம் 400 to 600 மில்லிகிராம் செலுத்துது. அப்படின்னா அந்த 3வது 4வது இடத்துல உள்ள மற்ற விஷப்பாம்புகள்லாம் எந்த அளவுக்கு விஷத்தை செலுத்தும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இதை புரிஞ்சுக்கும் போது தான் ராஜநாகம் எவ்வளவு அதிகமான விஷத்தை உள்ள செலுத்துது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ராஜநாகத்தோட பெரும்பான்மையான இரைகள் கடுமையான விஷம் நிறைந்த பாம்புகளாக இருக்கிறதுனாலையும் பெரிய பெரிய இரைகளாக இருக்கிறதுனாலையும், ஏன்னா ராஜநாகம் பெரிய பாம்பு, அதனால பெரிய பெரிய இரைகளாக இருக்கிறதுனாலையும் அந்த கடுமையான விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகளையும் பெரிய இரைகளையும் கொல்றதுக்கு அதுக்கு இவ்வளவு விஷம் தேவைப்படுது. கிங் கோப்ராவோட இன்னொரு முக்கியமான ஒரு குணம், இது கூடு கட்டி முட்டையிடக்கூடிய ஒரு பாம்பினம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாம்பினங்கள்லேயே கூடு கட்டி முட்டையிடக்கூடிய ஒரே பாம்பு கிங் கோப்ரா மட்டும்தான். கிங் கோப்ரா நல்லா அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு மரத்துக்கு அடியில் இலைகளை குச்சிகளை இது மாதிரி காஞ்சதெல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து ஒரே இடத்துல அப்படியே மவுண்ட் மாதிரி ஒரு கூடு மாதிரி அப்படியே கட்டி அதுக்கு நடுவில் 20 to 40 முட்டைகளை இட்டு அந்த முட்டைகள் பொறிச்சு வர வரைக்கும் பாதுகாக்கும். அந்த முட்டைகள் பொறிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 65 to 70 நாளுக்கு வரைக்கும் ஆகும். இது சுற்றுப்புற சூழலோட வெப்பநிலையை பொறுத்து மாறுபடலாம் இந்த பொறிக்கிற காலநிலை. இவ்வளவு நாட்களும் அந்த முட்டை பக்கத்திலே இருந்து பெண் பாம்பு தான் பாதுகாக்கும். இப்படி முட்டையை பாதுகாத்துட்டு இருக்கிற நேரத்தில் அந்த பெண் பாம்பு, பெண் ராஜநாக பாம்பு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அந்த நேரத்தில் முட்டையை நெருங்கி முட்டைக்கு ஆபத்தான முறையில் எந்த ஒரு உயிரினம், அது மனிதனாக இருந்தாலும் நெருங்கி வந்தாலும் அதை ஆக்ரோஷமாக எதிர்த்து தாக்கும். இப்படி 65 to 75 நாள் வரைக்கும் பாதுகாத்துட்டு இருந்ததுக்கப்புறம் முட்டையிலேருந்து குஞ்சுகள் வெளில வரும். இப்படி குட்டி பாம்புகள் பொறிச்சு முட்டையிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் அந்த பெண் ராஜநாகம், தாய் ராஜநாகம் அதை விட்டுட்டு அப்படியே போயிடும், கண்டுக்காமல் போயிடும். ஏன்னா குட்டிகள் எல்லாமே பிறக்கும் போதே விஷத்தன்மையோட பிறக்கக்கூடியது. அதனால பிறந்த உடனேயே அது வேட்டையாடக்கூடியதாகவும் இருக்குது, தன்னைத்தானே தற்காத்துக்க கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது. முட்டையாக இருக்கும் போது அதுக்கு பாதுகாப்பு தேவை, குஞ்சு பொறிச்சு வெளில வந்ததுக்கப்புறம் அதுங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படாது. கிங் கோப்ரா நல்லா அடர்ந்த காட்டுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு பாம்பினம்ன்றதுனால பெரும்பாலும் மனிதர்களை விட்டு விலகி தான் இருக்கும். மனிதர்களை அவ்வளோ சீக்கிரத்தில் தாக்காது. ஆனால் ஒருவேளை அது கார்னர் பண்ணப்பட்டாலோ இல்லை முட்டையை பாதுகாத்துட்டு இருக்க சூழ்நிலையில் ஒரு மனிதன் அதுக்கிட்ட நெருங்கி போனாலோ அந்த நேரத்தில் தான் அது தாக்கும். கிங் கோப்ராவுக்கு ஆபத்து விளைவிக்கிற மாதிரி நம்ம நெருங்கி போனோம்னா அது 2 மீட்டர் உயரத்துக்கு தன்னோட உடலை அப்படியே தூக்கி ஹூடுன்னு சொல்கிற அந்த தலைப்பகுதியை விரித்து நம்மளை எச்சரித்து ஹிஸ் சவுண்டையும் எழுப்போம். இப்படி எச்சரிக்கும். அதையும் மீறி நம்ம நெருங்கி போனால் தான் அது தாக்கும். வார்த்தைக்கு வார்த்தை கிங் கோப்ரா அப்படின்னே சொல்கிறேன்ல, ஆனால் ஏற்கனவே இது கோப்ரா இனத்தை சேர்ந்தது இல்லை, நாகப்பாம்பு இனத்தை சேர்ந்தது இல்லைன்னு சொன்னல. அதை பற்றி இப்போ பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ராஜநாகம் எல்லாமே ஓஃபியோஃபெகஸ் அப்படின்ற தனி இனத்தை சேர்ந்தது. ஆனால் இந்த நாகப்பாம்பு இருக்கு இல்லையா, அது நாஜா அப்படின்ற ஒரு இனத்தை சேர்ந்தது. கிங் கோப்ரா அதிகபட்சம் 18 அடி நீளம் வரைக்கும் வளரும். குறைஞ்சபட்சம்னு பார்த்தோம்னா 15 அடி நீளம் வரைக்கும் வளரும். ஆனால் இந்த நாகப்பாம்புகள் எல்லாம் அதிகபட்சமே 6 to 7 அடி நீளம் வரைக்கும் தான் வளரும். ராஜநாகம் உண்மையான கோப்ரா இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா, அதனால இனிமேல் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கோப்ராவை, நாகத்தை உண்மையான கோப்ரா, ட்ரூ கோப்ரா அப்படின்னு இனிமேல் நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ராஜநாகத்தில் உலகத்தில் மொத்தம் 4 வகைகள் இருக்குல்ல, அதே மாதிரியே ட்ரூ கோப்ராவில் உலகம் முழுக்க 30 வகைகள் இருக்குது. இந்தியன் கோப்ரான்னு சொல்லப்படுற ஸ்பெக்டக்கல்டு கோப்ரா, எஜிப்தியன் கோப்ரா, சைனீஸ் கோப்ரா, கேப் கோப்ரா, மொசாம்பிக் ஸ்பிக்டிங் கோப்ரா, இந்த மாதிரி இன்னும் நிறைய கோப்ரா, ட்ரூ கோப்ராக்கள் இருக்கு. நம்ம இந்தியன் கோப்ரா அதோட தலைக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய மூக்கு கண்ணாடி மாதிரியான அமைப்பால ஸ்பெக்டக்கல்டு கோப்ரா அப்படின்னு அழைக்கப்படுது. இது பார்க்கறதுக்கு கண்ணு 2 இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால எதிரிகள் அதை தாக்க வரும்போது பின்பக்கத்துலையும் கண்ணு இருக்க மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். இது தாக்க வர எதிரிகளை குழப்பும். பொதுவாக அப்படி தலையை விரிக்கிறத நம்ம படம் எடுக்கிறது அப்படின்னு சொல்றோம்ல, இதுக்கு இங்கிலீஷ்ல ஹூடுன்னு பேரு. எல்லா ட்ரூ கோப்ராஸுமே த்ரெட்டன் பண்ணப்படும் போது இந்த ஹூடை விரிக்கும். ஆனா இந்த ராஜநாகம் விரிக்கிற ஹூடு கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கும். கிங் கோப்ராஸ்க்கு அகலமான தலை இருக்கு, ஆனா அகலமான ஹூடுக்கு பதிலா நேரோவான நீளமான ஹூடு தான் இருக்கு. இந்த மாதிரி நேரோவான ஹூடு ட்ரூ கோப்ராஸ்க்கு கிடையாது. ஆனா ஆப்பிரிக்கால வாழக்கூடிய மேம்பாஸுக்கு இந்த மாதிரி நேரோவான ஹூடு இருக்கு. ஆமா, ஆப்பிரிக்கால வாழக்கூடிய மேம்பான்ற பாம்பினத்துக்கு தான் நம்ம ராஜநாகம் கிங் கோப்ரா ரொம்ப க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ். ராஜநாகம், மேம்பா இது ரெண்டுத்துக்குமே நியூரோடாக்சிக் வெனம் தான் இருக்கு. இது ரெண்டுமே டயோர்னல், அதாவது பகல்ல உலவக்கூடிய உயிரினம் தான். இது ரெண்டுத்துக்குமே ஐசைட்டு ரொம்ப கிளியரா இருக்கும். 2 பாம்பினங்கள்லையுமே 4 வகைகள் இருக்கு. ராஜநாகத்தில் இருக்க 4 வகைகளை ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மேம்பாஸ்ல ரொம்ப ஃபேமஸான பிளாக் மேம்பா, அடுத்தது ஈஸ்டர்ன் கிரீன் மேம்பா, வெஸ்டர்ன் கிரீன் மேம்பா, ஜேம்சன் மேம்பா அப்படின்னு மொத்தம் 4 வகைகள் இருக்கு. கிங் கோப்ராவும் சரி மேம்பாஸும் சரி சிறப்பாக மரம் ஏறக்கூடிய பாம்புகள் தான், நல்ல கிளிம்பர்ஸ். இதில் பிளாக் மேம்பா மட்டும் ஓப்பன் ஸ்பேஸை ரொம்ப விரும்பக்கூடியதாக இருக்குது, ஆனால் அதுவும் மரம் ஏறக்கூடியது. ஆனால் மற்ற 3 மேம்பாஸும் பெரும்பான்மையான நேரத்தை, வாழ்க்கையில் பெரும்பான்மையான நேரத்தை மரங்களுக்கு மேலேயே கழிக்கக்கூடியது. ஆனால் இந்த ஒத்துமைகள்லாம் வச்சு மட்டும் கிங் கோப்ராஸும் மேம்பாஸும் க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு முடிவு பண்ணல. கிங் கோப்ராவோட வெனம் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்றதை ஆய்வு பண்ணுறதுக்காக அதோட ஜீன் லெவலில் போய், மரபணு லெவலில் போய் ஆய்வு பண்ணும்போது அதோட மைட்டோகான்ட்ரியல் டிஎன்ஏ அப்புறம் இன்னும் சில ஜீன் தொகுதிகள் ட்ரூ கோப்ராஸை விட மேம்பாஸுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதாவது கிங் கோப்ராஸ்க்கும் மேம்பாஸ்க்கும் ஜீன் ரொம்ப ஒத்து போகுது அப்படின்றது தெரிய வந்ததை வச்சு தான் இதுங்க ரெண்டும் க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ்னு முடிவு பண்ணுறாங்க. அதே போல் உலகத்தோட ரொம்ப நீளமான விஷப்பாம்பு ராஜநாகம் இல்லையா, கிங் கோப்ரா இல்லையா, அதே மாதிரியே 2வது நீளமான விஷப்பாம்பு எதுன்னு பார்த்தா பிளாக் மாம்பா தான். பிளாக் மாம்பா அதிகபட்சமாக 10 அடியிலேருந்து 14 அடி நீளம் வரைக்கும் வளரும். அதே போல் பிளாக் மாம்பா தான் ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய விஷப்பாம்புகள்லேயே ரொம்ப நீளமானதும் கூட. எப்படி ஆசிய கண்டத்தில் உள்ள கிங் கோப்ராவும் ஆப்பிரிக்க கண்டத்தில் வாழக்கூடிய மேம்பாஸும் ரொம்ப க்ளோசஸ்ட் ரிலேட்டிவாக இருக்குது பாருங்க. ஆனால் நம்ம ஊர் பக்கம் நாகப்பாம்பு படம் இருக்கிறது ரொம்ப
ஃபேமஸ்ன்றதுனால அந்த ஹூட் மாதிரியே இங்கே இந்த ராஜநாகமும் படம் எடுக்கிறதுனால இதையும் நாகம் அப்படின்னு சேர்த்து ராஜநாகம் அப்படின்னே சொல்லிட்டாங்க. இதுவே இங்கிலீஷில் கிங் கோப்ரா அப்படின்னே பேர் வந்துருச்சு. இந்த பாம்பினத்தோட கிங்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அது உண்மையாகவே கிங்கு தான். ஆனால் அது கோப்ரா கிடையாது, அது மேம்பா. அப்படின்னா இந்த கிங் கோப்ரா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கிங் மேம்பா அப்படின்னு சொல்கிறதா சரியாக இருக்கும். இந்த ராஜநாகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம எதெல்லாம் பற்றி பேசணுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதெல்லாம் பற்றி பேசுவோம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நான் ஹரிஹர சின்னா.